ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன விலாக்னு பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. இதுக்கு வந்துட்டு ஊர்லேருந்து வந்த உடனே இட்லி தோசைக்கு மாவெல்லாம் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். மெஷர்மெண்ட் வேணும்னா கேளுங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் எப்போயுமே காய்ச்சி வச்சுருவேன். ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு பதிலாக இது குடிச்சிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். எப்போயுமே கம்மங்கூழ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் எப்போயுமே காய்ச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு 2 கட்டாவே கொடுத்து விடுவாங்க அம்மா, அத்தை எல்லோரும் சேர்ந்து. அதில் இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் வந்து எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறித்து ஒரு டப்பாவில் போட்டு முடிச்சிடுவேன் ஃப்ரிட்ஜில். இதெல்லாம் எடுத்து வைக்கவே 2 நாள் ஆகிடும். அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே கொடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு இல்லைன்னா கூட எனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்ருவாங்க. பொட்டுக்கடல எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வருவேன். அப்புறம் எண்ணெயெல்லாம் கொண்டு வந்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினாவெல்லாம் வந்து பறிச்சேன்னா அந்த குச்சியெல்லாம் கொண்டு போய் சென்னையில் இருக்க கார்டனில் வந்து நட்டு வச்சோம்னா அழகாக வந்து வளர்ந்துருக்கும். ஒரு 2 வாரம் கழித்து பறிச்சுக்கலாம். நல்லா வேர் இருக்கிறதா பார்த்து நட்டிங்கன்னா வந்துட்டு பறிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான நம்மளே பறித்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம நட்டு வச்சதை நம்மளே பறித்து பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய், டாட்டா, போயிட்டு வரோம்.